நம் வாழ்க்கையில் இருந்து வரும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத கோவிலை நாம் இன்னைக்கு தரிசிக்க செல்கின்றோம். சிவபெருமானின் திருவுருவமான சரபேஸ்வர மூர்த்தி அருள் பாலிக்கும் ஒரு அற்புத திருக்கோவில். சரபேஸ்வரர் அருள் பாலிக்கும் திருக்கோவில்களில் தமிழகத்தில் அமைந்துள்ள மிக பழமையான மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை வேண்டுமா? பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை, கண்திருஷ்டி இப்படி நிறைய பிரச்சனைகளோடு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் எங்கு சென்றும் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லுபவர்கள் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் சரபேஸ்வரரை வழிபட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் தலைவிதியே மாற்றக்கூடிய ஒரு அற்புத திருத்தலமாக இத்திருத்தலம் அமைந்திருக்கிறது. திருப்பந்தரும் திருபுவனம் சரபேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் முழு விவரங்களையும் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். அதற்கு முன்னால் ஒரு லைக் செய்து தொடர்ந்து பாருங்கள். வெல்கம் டு தி நியூ டெக் டூரிசம் சேனல். சிவபெருமான் திருரூபமான லிங்க திருமேனியுடன் பல ஸ்தலங்களில் காட்சி தருகிறார். என்றாலும் திருவுருவம் துலங்க அவர் மேற்கொண்ட கோலங்கள் உண்டு. அவற்றை மாகேஸ்வர வடிவங்கள் என்று சொல்வார்கள். இப்படி பெறுகின்ற திருவுருவங்களில் சரபேஸ்வர திருவுருவமும் ஒன்று. அபூர்வமானதும் பல அற்புதம் நிறைந்ததுமான இந்த வடிவில் சிவபெருமானை நாம் தரிசிக்கின்ற ஸ்தலம்தான் திருபுவனம் சரபேஸ்வரர் திருக்கோவில். கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் 160 அடி உயரம் கொண்ட 7 நிலை ராஜகோபுரத்துடனும் 2 பிரகாரங்களுடனும் மிக பிரமாண்டமாக அமைந்திருக்கிறது இந்த திருபுவனம் சரபேஸ்வரர் திருக்கோவில். கம்பகேஸ்வரர் எனும் மற்றொரு திருநாமத்துடனும் இத்திருக்கோவில் புகழ்பெற்று விளங்குகிறது. பொதுவாகவே பலவிதமான சிக்கலான சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கும் போது நம் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் வெளியில் வந்திருப்போம். ஆனால் வெளியில் வர முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான நேரத்தில் நாம் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டிருந்தால் இத்தல சரபேஸ்வரரை ஒரு முறை நினைத்து கொண்டாலே போதும். நொடி பொழுது கூட தாமதிக்காமல் உங்களுக்கு தீர்வு அளிக்கக்கூடியவராக இத்தல சரபேஸ்வரர் வீற்றிருக்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டமான நெருக்கடியான இக்கட்டான காலகட்டத்தில் எவரிடமும் உதவி கேட்கக்கூட நேரம் இல்லாத நேரத்திலும் இத்தல சரபேஸ்வரரை நினைத்தாலே போதும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நொடிப்பொழுதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைத்துவிடும். அவ்வளவோ சக்தி வாய்ந்த இந்த திருபுவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய சரபேஸ்வர மூர்த்தி அருள் பாலிக்கிறார். நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை ஏற்பட்டு பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டாலோ, எந்த ஒரு கஷ்டத்தில் நாம் மாட்டிக்கொண்டாலோ, எப்படி வெளியில் வருவது என்று தவித்து கொண்டாலோ இத்தலத்திற்கு வந்து இத்தல சரபேஸ்வரரை வழிபட்டு சென்றால் உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும். அவ்வளவோ சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் இந்த திருபுவனம் சரபேஸ்வரர் திருக்கோவில். அதேபோல் நமக்கு தெரிந்தவர்களோ உறவினர்களோ மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் மோசமான நிலையில் இருந்தாலோ பலவிதமான பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்டிருந்தாலோ இத்தல சரபேஸ்வரரை ஒரு முறையாவது வந்து தரிசித்து செல்லுமாறு சொல்லுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல் செயல்களுக்கும் கேட்காமலே அருள் அளிப்பவர் இத்தல சரபேஸ்வரர். ஹிரண்யனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை வதம் செய்த பின்னும் உக்கிரம் தனியாமல் இருந்த நரசிம்மரின் செயலை கண்ட தேவர்கள் எங்கே நரசிம்மர் அனைத்து உலகங்களையும் அழித்து விடுமோ என்று பயந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதனால் நரசிம்மரின் உக்கிரத்தை தணிக்க சிவபெருமான் எடுத்த அவதாரம் இந்த சரபேஸ்வர அவதாரம். பில்லி, சூன்யம், ஏவல், கண்திருஷ்டி எதாக இருந்தாலும் மற்றும் பயம், நடுக்கம், அனைத்தும் தடை என்ற கவலை எதாக இருந்தாலும் அவற்றை போக்குபவர் இத்தலத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வர மூர்த்தி. ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை அளிக்கும். வெள்ளிக்கிழமைகளில் இத்தல சரபேஸ்வரரை வழிபட்டால் செல்வம் வந்து சேரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், வறுமை விலகும், வருமானத்தை பெருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று இத்தல சரபேஸ்வரரை வழிபட்டால் கடன் தொல்லை தீரும், நிலம் வீடு தொடர்பான பிரச்சனைகள் விலகும். ஞாயிற்றுக்கிழமை அன்று இத்தல சரபேஸ்வரரை வழிபட்டால் பிறரால் உண்டாகும் துன்பங்கள் மற்றும் கிரக தோஷங்கள் விலகும். அதுபோல் இத்தல சரபேஸ்வரரை வழிபட்டு சென்றால் பலரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை போன்ற அனைத்தும் விலகிவிடும் என்பதும் இத்தல புராண வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இத்திருக்கோவில்
சோழ மன்னன் 3ஆம் குலோத்துங்கன் சோழனால் அவரது வெற்றிக்கான நினைவிடமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கிறது. நீண்டு விரிந்து கிடக்கும் சுற்றுப்பிரகாரம் பார்ப்பதற்கே நம்மை வியப்பூட்டும் விதத்தில் அமைந்திருக்கிறது. சுற்றுப்பிரகாரத்தை நாம் வலம் வரும்போது நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி வருவது போல் நம்மால் உணர முடியும். நீங்களும் ஒரு முறையாவது இத்திருக்கோவிலுக்கு வந்து சரபேஸ்வரரை வழிபட்டு செல்லுங்கள். இத்திருக்கோவிலானது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பாதையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டருக்கும் குறைவான இடத்தில் அமைந்திருக்கிறது. நீங்களும் ஒரு முறையாவது இத்திருக்கோவிலுக்கு வந்து இத்தல சரபேஸ்வரரை வழிபட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். எங்களின் பதிவுகளில் 300க்கும் மேற்பட்ட கோவில்களின் பதிவுகள் உண்டு. பார்த்து பலனடையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் உங்களுக்காக எங்களின் பயணங்களும் தேடல்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தி நியூ டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.